கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் நம்முடைய திருச்சபையில சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜ் சபையில ஒரு விசேஷமாய் உங்களுக்காக ஜெபித்தது. இந்த யூடியூப்ல பார்க்கிற லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். சரி, இந்த நாள்ல உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விசை கூட தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். என்னடா அது ரொம்ப டிஃப்ரெண்டா சொல்லணும்னு பாக்குறீங்களா? அதாங்க உண்மையான வார்த்தை. ஏன்னா தீபாவளி என்று சொல்லி உலகமெங்கிலும் இன்றைக்கு இருக்கிற தமிழ் மக்கள், மற்றவர்கள் கூட பல பாஷைக்கார மக்கள் இந்த நாளை ஒரு திருநாளாய் கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது, புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் எல்லாம் சாப்பிட்டு குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்கிறது கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, ஆனால் இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுது அது முக்கியமா தெரியணும் இல்லையா? அது தெரியாமல் செய்வதனால் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளினுடைய மகிமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது அதை நான் தியானிக்கும்படி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சொல்ல ஆசைப்படுது. கேட்க விருப்பம் தானே? கேட்கிறவர்கள் தயவு செய்து கவனமாய் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். கவனிங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கு சொல்லப்பது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தில் தாவீது ராஜா செய்த இந்த மகிமையான காரியங்களை எண்ணி போற்றி புகழ்ந்து பாடுகிற ஒரு நாள் தாங்க இந்த தீப ஒளி. சரிங்க ஐயா, ஒருவேளை தாவீது கொன்றதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். கவனிங்க. இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கும் பெலிஸ்திய சேனைகளுக்கும் ஒரு பெரும் போராட்டம் வந்தது. சவுல் ராஜா ராஜ்யபாரம் பண்ணும்போது இந்த சவுல் ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் பெலிஸ்திய மக்களுக்கு ஒரு தலைவனாக கோலியாத் என்கிறதானே ஒரு ராட்சதன் இருந்தான். இந்த கோலியாத்தை குறித்து பல பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருக்க முடியும். பல பிரசங்கியார்கள் பல முறை பல விதத்தில் உங்களுக்கு பிரசங்கித்திருப்பார்கள். ஆனால் இந்த சவுல் ராஜா மிகவும் பயப்பட்டு கொண்டிருந்தான். யாரை குறித்து? கோலியாத்தை குறித்து. ஏனென்றால் கோலியாத் இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நிந்தித்து, நீங்கள் எல்லாம் உண்மையான ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் உங்களை காப்பாற்றுவர்கள் சொன்னால், நீங்கள் இடத்தில் நீங்கள் சண்டை பண்ணுங்கள், நான் உங்களை ஜெயித்து காட்டுகிறேன். அப்படி ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு அடிமை, இல்லை என்று சொன்னால் நான் உங்களை ஜெயித்து விட்டால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி அவன் அந்த முறையை பார்த்து அவன் காலையும் மாலையும் அவன் மக்களை மிகவும் பயப்படுத்தி கலங்கடித்துக் கொடுத்தார். அவன் ஒவ்வொரு முறையும் ஜனங்களை மிரட்டும் போது, சத்தம் போட்டு பேசும்போதெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் கூட அவன் கலங்கி போய் நான் வார்த்தைகளை கேட்ட போது வேதம் அப்படித்தான் சொல்லுது. இந்த கருமையானவர்களே, இஸ்ரவேலின் சேனையின் நிந்தித்த இந்த கோலியாத்தை வென்று ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பினபடினால் தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒருவன் தான் இந்த தாவீது. இந்த தாவீது சிறு பையனாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவனுடைய நாமத்தினாலே போய் அவன் யுத்தம் செய்து அந்த இடத்துல கூழாங்கற்களையும் உண்டிவில் என்று சொல்வார்கள் அதையும் வைத்து அவன் அடித்த போது அந்த கோலியாத் முகம் குப்புற விழுந்து மரித்தார். அந்த கோலியாத்துடைய உரையிலிருந்து பட்டயத்தை எடுத்து அவன் தலையை சிறைச்சேதம் பண்ணி அவன் சாகடித்தது என்று சொல்லி வரலாறு இருக்குது. வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்துல மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன்.
உங்க வீட்டில் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிச்சினால் 17, 18 ஆகிய 2 அதிகாரங்களை பாருங்க. இதுல இந்த கோலியாத் யார், தாவீது யார், சவுல் யார், எதற்காக இந்த கோலியாத் அவன் மரித்தான் என்பதையெல்லாம் தெரியும். என்றால் அந்த கோலியாத் ராட்சதன் என்று அவன் இஸ்ரவேல் நிந்தித்தபடினால் அவனை ஜெயித்து காட்டினார் தேவனாகிய கர்த்தர். ஒரு சிறு பையன் தாவீதை கொண்டு பெரிய ராட்சதனை ஆண்டவர் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ராட்சதனை முறியடித்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீதுக்கு முன்பாக இவன் செய்த இந்த காரியத்தை குறித்து மிகுந்த சந்தோஷப்பட்டு உற்சாகம் அடைந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தெய்வத்தை பாடி துதித்து ஆடி நடனமாடி கொண்டாடி அந்த காலங்கள் இந்த வான வேடிக்கைகளை வைத்து மிகுந்த சந்தோஷமாய் பாடினார்கள் சொல்லி வேதம் சொல்லி. ஆகவே தான் இந்த நாட்களை அந்த ராட்சதன் விழுந்து போனான். அந்த ராட்சதன் விழுந்ததை குறித்ததான ஒரு மகிழ்ச்சியின் வெளிவைத்தான் வெளிப்படுத்தும்படியாக தேவஜனங்கள் கொண்டாடின ஒரு நாள் தான் இந்த தீபாவளி. ஆகவே எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்துல மீண்டும் ஒரு விசை வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். இந்த நாளை மகிழ்ச்சியாய் கொண்டாடுங்க. எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் சரி, ஆனால் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான உலகத்தின் ஒளி. நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் சொன்ன கர்த்தர் நான் தான் இந்த உலகத்தின் ஒளி என்று சொல்கிறார். ஆகையினால் உங்க வீடுகளை இருளின் ஆதிக்கம் இருக்குதா, பிரச்சனையோடு இருக்கீங்களா, போராட்டத்தோடு இருக்கீங்களா, வியாதியோடு இருக்கீங்களா, இன்றைக்கு இயேசுவாகி அந்த மெய்யான பரஞ்சோதியாகிய கடவுள் உங்க வீட்டுக்குள் வருவார் என்றால் பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும், சாபக்கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும். உங்கள் வீடுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறி போயிடும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இயேசுவின் வல்லமையான ஒளி வருவதாக. தீப ஒளியானது ஒவ்வொரு வீட்டுக்குள் வரட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவே அந்த மெய்யான ஒளி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுதான் எல்லா தீபங்களுக்கும் மேலான தீபம் என்று சொல்லி அறிந்து கொள்ளட்டும். இயேசுவை வைராக்கியத்தோடு பின்பற்றுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவனை ஆசீர்வதியும். இன்றைக்குத்தான் முதல் முறையாய் இந்த செய்தி கேட்பதாக சொன்னார். இந்த செய்தியின் மூலமாய் இந்த செய்தியை பார்க்கிற சகோதரன் சகோதரி தாய்மார்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் இப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.